திமுகல தான் முத ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. அங்கிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வராரு. திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து டிவி கேக்கு போறாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு. இப்ப நாம ஒரு நல்ல உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே லிங்க்டு. அதாவது திமுக, விசிக, டிவிகே ஏதோ ஒரு வகையில. அப்ப 2 பேருக்கு இடையில இடைத்தரகர் வேலையை மறைமுகமா பாக்குறதுக்கு தான் இந்த ஆதவ அர்ஜுனா போயிருக்கிறாரு. திமுகவுக்கும் விஜய்க்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கு. திமுக தான் விஜய களத்துல இறக்கி திமுக அதிமுகவுக்கு மாற்ற இப்ப சீமான் மிகப்பெரிய எழுச்சி பெற்று வராரு. அந்த நாம் தமிழர் கட்சி பெரிய அளவுல வரக்கூடாது, அதோட வேகத்தை கட்டுப்படுத்தணும்னா ஒரு வேகத்தடை போடணும். அந்த வேகத்தடைங்கிறது பிரபலத்துவத்தோடு கூடிய அந்த விஜய ஒரு வேகத்தடையா போடுறாங்க. இதே வேகத்தடைய சீமானுடைய அசுர வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி, மாற்று அரசியல் எழுச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு வேகத்தடை ஏற்கனவே இருந்த தேர்தலில் போடப்பட்டது. அதுதான் நடிகர் கமலஹாசன். அந்த நடிகர் கமலஹாசனை ஏவன் இந்த திமுக தான். அதே மாதிரி திரும்ப அந்த கமலஹாசன் திமுகலயே போய் சங்கமிச்சாரு.